நடமாடும் பூச்செடி நீ என்னை பாரடி கடவுளே, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் செஞ்ச பாவம் எதுவும் என் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாது. அவங்களோட பாவம் எல்லாமே பிள்ளையை சேரும்னு சொல்லுவாங்க. நானும் சரி, பூஜாவும் சரி, நிறைய பேருக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கோம். அது எதுவும் என் குழந்தைய பாதிச்சிடக்கூடாது. கடவுளே, நீங்க தான் காப்பாத்தணும். என்னாச்சு டாக்டர் அப்படி பாக்குறீங்க? வலிக்குது வலிக்குது அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கத்திட்டே உள்ள வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்தா அடிபட்ட மாதிரி எந்த சிம்டமும் தெரியல. இது எல்லாம் டிராமா மாதிரி தான் இருக்கு. என்ன டாக்டர், ஒரு டாக்டர் வந்துட்டு இப்படி பேசுறீங்க? உண்மையாவே எனக்கு வயிறு ரொம்ப வலிச்சது. அதனால தான் அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர சொன்னேன். இங்க பாருங்கம்மா, நான் ஒரு டாக்டர். என்கிட்ட கதை விடாதீங்க. ஒரு பேஷண்ட் நடிக்கிறாங்களா இல்லையான்னு கூடவே என்னால புரிஞ்சுக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் என்னடான்னா வெளியே நின்னு பதறிட்டு இருக்காரு. என்ன, அவன் என்னோட ஹஸ்பண்டா? ஆமா, அவர் தானே உங்க ஹஸ்பண்ட். ஆமா டாக்டர், அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். பாவம், அவரு வெளியே பதறி போய் நிக்கிறாரு. ஆனா நீங்க நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன டாக்டர், உண்மையாவே கீழே விழுந்துட்டேன். வயிறு ரொம்ப வலிச்சது. அதனால தான் ஹாஸ்பிடல் வந்தேன். எல்லா ஸ்கேனும் எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. வலி இருக்கிற மாதிரியும் தெரியல, அடிபட்ட மாதிரியும் தெரியல. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது சொல்லிடுறேன். டாக்டர், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் டாக்டர், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் போய் தான் சொன்னேன். எனக்கு அடி எதுவும் படல, வலியும் இல்ல. தெரியும், ஒரு டாக்டரா இருந்துட்டு இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. ஆமா, எதுக்காக இப்படி நடிக்கிறீங்க? டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. என்ன? ஆமா டாக்டர், அவன் என்னோட ஹஸ்பண்டே கிடையாது. ஒரு நாள் நான் அவன் வீட்டுல தங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்பதான் எங்களுக்குள்ள தெரியாம இது நடந்து ஒரு குழந்தை உருவாகிருச்சு. அப்புறம் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல டாக்டர். அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறை கைதி மாதிரி என்னை அடைச்சு போட்டு வச்சுட்டான். அதனாலதான் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க விடுங்க ப்ளீஸ். நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அவர் என்னடானா குழந்தைன்னு இப்படி கதறி அழுதுட்டு இருக்காரு. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? டாக்டர், அது எல்லாமே நடிப்பு. அவன் கூட இருந்தா இந்த குழந்தைக்கும் எனக்கும் கூட ஆபத்து ஏற்பட்டுரும். தயவு செஞ்சு இங்க இருந்து என்னை எப்படியாவது போக விடுங்க ப்ளீஸ் டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா நம்பிக்கையே வர மாட்டேங்குது. கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. இது எப்படி நம்புறது? என்ன டாக்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தப்பிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் கூட பண்ண வேண்டாம். நீங்க அமைதியா இருந்தாலே போதும். நான் இங்க இருந்து போயிருவேன். நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. சரி, நான் நம்புறதாவே இருக்கட்டும். இத வந்து போலீஸ் கிட்ட சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட, சாரி ஐ மீன் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். அந்த ஆள் பெரிய இண்டஸ்ட்ரியஸ்டோட பையன் தானே? ஆமா டாக்டர், அவன் பேர் சத்யா. ரைட், எனக்கு அவனை நல்லாவே தெரியும். அவன் ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போலீஸ் கால் பண்றேன். ஐயோ, போலீஸ் கால் பண்ண கதையை மாறிடும். நோ நோ, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், போலீஸ்க்குலாம் நீங்க கால் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் டாக்டர், போலீஸ் எதுவும் வேணாம். போலீஸ்னு வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அவன் நல்ல பணக்காரன். அந்த போலீஸையும் அவன் விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிச்சா போதும். தப்பிச்சு என் அக்கா கிட்ட போய் சேர்ந்தா போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க டாக்டர். நான் இங்கிருந்து வெளியே போயிடுறேன் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர், வேணும்னா நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன். அட என்னம்மா, காலில் விழுறேன்னா சொல்லிக்கிட்ட. சரி, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நீங்க எப்படியாவது அவர் கண்ணில் படாம இங்க இருந்து தப்பிச்சிருங்க. நீங்க சொல்றது அவ்வளவும் உண்மைதானே? ஆமா டாக்டர், நான் சொல்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொய் மாதிரியா தெரியுது. என் மூஞ்சி பாருங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே, நீங்க தப்பிச்சு போற வழியை பாருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். டாக்டர் உள்ள போயிட்டு வந்தவும் எதுவும் பேசாம போறாரு. என்ன இருக்கும்? கடவுளே, அவளுக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. நீ தான் காப்பாத்தணும். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. இப்பயே வெளியே போயிடலாம். இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு சார். அவளை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னப்பா, இந்த வீட்டு வாசல் நின்று ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? பாட்டிமா, என் தங்கச்சி பேர் பூஜா. அவ இந்த வீட்டுல தான் இருக்கிறதா எனக்கு கால் பண்ணா. ஆனா வந்து பார்த்தா அவளை ஆளை காணோம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கோம். அடடே, அம்மாடி வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த பூஜா பொண்ணோட அக்காவா நீ? அந்த பொண்ணு என்ன பாடுபடுச்சு தெரியுமா? சைக்கோ புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டு தினமும் சித்திரவதை தான். அன்னாடு ஒரு கதை சொல்லும். எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் பாட்டிமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னாலதான் அந்த பிள்ளைக்கு ஒரு உதவியும் செய்ய முடியல.
இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? பாத்ரூம்குள்ள வலிக்கு விழுந்து அவ வயித்துல இருக்கிற புள்ளையும் கரைஞ்சு போச்சோ என்னமோ தெரியல. வலி வலின்னு துடிச்சு போச்சு. என்ன பட்டிமா சொல்றீங்க? அட ஆமாம்மா, அதான் அவ புருஷங்காரன் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கான். குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. இப்படி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளை பாடா படுது. தயவு செஞ்சு அந்த பிள்ளை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. நான் இந்த வீட்டில தான் ஒரு 6 மாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா வேலையில சேர்ந்துருக்கவே மாட்டேன். சரிம்மா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பார்த்து அந்த பிள்ளைய சூதானமா பாத்துக்கோங்க. வரேன். ஐயோ, என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனி சார். ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அச்சோ, அந்த பாட்டிமாட்ட எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க மறந்துட்டோமே, அதையும் கேட்டுருவோமா? பாட்டிமா, அந்த பூஜாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? அதுவாப்பா, என்பிஎன் ஹாஸ்பிட்டல். நேரா போய் சிக்னல்ல இருந்து ரைட் எடுங்க, வந்துரும். என்ன சார், எங்கேயும் பூஜாவை காணோம். அவ வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க. அந்த சத்யாவையும் காணோம். பயப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நிச்சயமா என் கண்ணுல மாட்டாம அவளால தப்பிக்க முடியாது. என்ன சார்? நீங்க தானே சொன்னீங்க உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சதும் அவளுக்கு நான் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு. அதுதான் சொன்னேன். சரிங்க சார், இப்ப அவ எங்க இருக்கான்னு தேடுவோம். வயிறு வலியில துடிக்கிறாளேன்னு பாவம் பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா, இப்படி தப்பிச்சா போயிட்டா. மவளே, உனக்கு இருக்குடி. ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். அவ எங்க போயிருக்கான்னு சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க போனான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு சார். போலாம் போலாம், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? பொறுமையாவே போலாம். இன்னைக்கு காலையில இருந்து உங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா என்னோட வேலையும். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். வேணும்னா நீங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நான் ஏதாவது பாட்டு போடட்டுமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். சரி, காலையில இருந்து என் கூட தான் சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடவே இல்லைல்ல? சார், இப்போ அதுவா சார் முக்கியம்? முக்கியம் தாங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். வண்டி நிப்பாட்டுறேன். ஹனி சார், சார் அவளை காப்பாத்தணும் சார். ஏங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல என் பசி போகட்டும், அப்புறம் காப்பாத்திக்கலாம். ஏதாவது நல்ல ஹோட்டல பார்த்து நிப்பாட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சாப்பிடுங்க. அனிஷ், இந்தா காஃபி குடி. என்னம்மா, உங்க பையனுக்கு மட்டும்தான் காஃபி எல்லாம் தருவீங்களா? எனக்கு தர மாட்டீங்களா? ஏண்டா, வரும்போதே எப்படியும் குடிச்சிட்டு தானே வந்திருப்பேன். இவன் கேட்டானேன்னு போட்டுட்டு வந்தேன். உனக்கு வேணும்னா சொல்லு, போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா எத்தனை முறை கிச்சனுக்கும் இங்கேயும் அலையிறதா எனக்கு தெரியல. மருமக இந்த வீட்டுல இருந்திருந்தா இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய விட்டுருப்பாளா? அம்மா, காஃபி தானே கொடுக்க வந்தீங்க, கொடுங்க. ச்சே, 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 என்னம்மா காஃபி இது? ஏண்டா, இந்த காஃபிக்கு என்ன குறைச்சல்? அம்மா, வாயில வைக்க முடியல, அவ்வளவு கன்றாவியா இருக்கு. இதே ஐஷு போட்டிருந்தா இப்படியா இருந்திருக்கும். நல்ல இஞ்சி எல்லாம் தட்டி ரோட்டுக்கு மெதமா போட்டு எடுத்துட்டு வருவா. காலையில அது குடிக்கும் போதுதான் நாளே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்படின்னா உன் பொண்டாட்டிய வர வச்சு அவ கையிலே காஃபி போட்டு குடி. முதல்ல குடு. குடிச்சிட்டு போறவள தடுத்து நிறுத்த முடியல. பேசுறான் பேச்சு. ஏண்டா, ஒரு காஃபி கூட அவங்க இல்லாம உன்னால ஒழுங்கா குடிக்க முடியல. அவங்க இல்லாம நீ எப்படி இருக்க போற? அதெல்லாம் இருந்துப்பேன். அதத்தான் எப்படின்னு கேக்குறேன். அவங்க இல்லாம உன்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. இங்க பாருடா, என்ன புரிஞ்சுக்காம போனவளை பத்தி திரும்ப திரும்ப பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. அம்மா தான் அப்படி பேசிட்டு போறாங்கன்னா நீ வேற. டேய், புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கியே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க மேல ஏதாவது தப்பு இருக்கா? உன்னை உயிருக்குயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க உன்னை காதலிக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையா உன்னை உயிருக்குயிரா காதலிச்சிருக்காங்க. திரும்பவும் நீ இலக்கியா பழி வாங்க போறேன்னு பின்னாடி போனா அவங்க என்னதான் பண்ணுவாங்க பாவம். அதுக்காக தான் அர்ஜுன் இருக்கார்ல, அவர் ஒய்ஃபை பழி வாங்கினவங்கள அவர் பாத்துப்பாரு. நீ எதுக்கு அதுல தலையிடுற? இலக்கியாக்காக மட்டும் நான் பூஜாவை பழி வாங்க நினைக்கல. எத்தனையோ முறை என்னையும் ஐஷுவும் பிரிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கா. ஒருவேளை இலக்கியாவை கொன்ன மாதிரி ஐஷுவையும் கொன்னுட்டா. என்னடா பேசுற? அதுக்குதான் அவங்களுக்கு துணையா நீ இருக்கல்ல. பூஜா மறுபடியும் என்ன அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் கூட ஐஷு இருந்தா நிச்சயமா பிரிக்கிறதுக்காக அவளை கொல்றதுக்கு திரும்பவும் முயற்சி பண்ணுவா. அதுக்குள்ளேயும் அந்த பூஜா கதையை முடிச்சுட்டு தான் நான் என் பொண்டாட்டி கூட சேருவேன். அதுக்கப்புறம் எங்க இருந்து சேர்றது? அவளை கொன்னு இது போட்டினா நீ ஜெயில போய் களிதான் திங்கணுமாப்ல. டேய், அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டேன். ஆனா அவ என் வழியிலேயே குறுக்க வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவளுக்கு மரண பயத்தை காட்டணும். இல்லைன்னா சட்டப்பூர்வமா தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்ல ரெண்டுமே அவளுக்கு நடக்கும்.
விடிய விடிய தேடிட்டோம், இன்னும் அவளை காணோம். ஒண்ணு பண்ணலாம், பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லனா எங்க அண்ணி கூட போலீஸ் தான், அவங்க கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சார், அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. சேச்சே, அவங்களால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பிரச்சனை கொடுக்க போறது இந்த அர்ஜுன் தானே. அனி சார். சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி வாங்க போலாம். சும்மா வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னத்தையும் யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, ஆபீஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்க? அதெல்லாம் எப்பவும் போல நல்லாதான் போயிட்டு இருக்கு. உன்னை யார் இங்க வர சொன்னது? இந்த மாதிரி நேரத்துல ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது. வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆதி, அதான் வந்தேன். ஐஷு, வா காவ்யா. என்ன ஐஷு நீங்க இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்லயே இருக்க வேண்டியதானே? இவ இன்னும் கொஞ்சம் கூட தெரிந்தல, அதனாலதான் ஐஷுவும் நானும் பேசிட்டு இருக்கிறத பொறுத்துக்க முடியாம இப்படி வந்து கேள்வி கேக்குறா. என்ன ஐஷு, நான் கேட்டுட்டே இருக்கேன், ஏதோ யோசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவ்யா, சும்மாதான் வீட்ல இருக்க ஒரு மாதிரி போர் அடிச்சது, அதான் ஆபீஸ்க்கு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமேனு யோசிச்சேன். இல்ல, வயித்துல 2 உயிர் இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அவ இங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது அவளோட ஆபீஸ், அவ வருவா போவா. என்ன நாங்க 2 பேரும் பேசுறது பார்த்துட்டு மறுபடியும் சந்தேகப்படுறியா? அதி, என்ன பேசுற? அவ என் மேல உள்ள அக்கறையில பேசுறா. நீ சும்மா இரு ஐஷு, உனக்கு இவளை பத்தி தெரியாது. இவ ஒன்னும் அக்கறையில ஒன்னும் பேசல, நம்ம மேல சந்தேகம், அதனாலதான் வந்து இப்படி கேட்டுட்டு நிக்கிறா. மாமா, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா நான் ஐஷு மேல உள்ள அக்கறையில தான் வந்து கேக்குறேன். ஐஷு, உண்மையாவே நான் உங்க மேல உள்ள அக்கறையில தான் பேசுறேன். உன்னோட அக்கறை சக்கரை எல்லாம் இங்க வேண்டாம், கிளம்பு. அதி, சும்மா இருங்கறல்ல. காவியா சாரி, இவன் அப்படிதான் கொஞ்சம் லூசு மாதிரி ஏதாவது பேசுவா, தப்பா எடுத்துக்காத. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்னது? அச்சோ மாமா, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்களா, அதுதான் அப்படி சொன்னேன். ஐஷு, இவரை விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு இப்படி அனிஷனாவை பிரிஞ்சு வந்தீங்க? அவர் உங்க மேல உயிரியே வச்சிருக்காரு. யாரு? அவரா? உயிரியே வச்சிருக்கிற ஆள் தான் இன்ன வரைக்கும் தேடி வராம இருக்காரா? நான் தான் ஏதோ கோவத்துல கிளம்பி வந்துட்டேன், என்ன பாக்குறதுக்கு ஒரு முறையாவது வந்தாரா? இல்ல போகாதன்னு சொல்லி வீடு வரைக்கும் வந்து தடுத்தாரா? வாசல் வரைக்கும் வந்து நின்னுட்டு சரி போன்னு விட்டுட்டாரு. இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. அவருக்கு நான் இல்லாம இருக்கிறத நிம்மதியா இருக்குது போல, அதனாலதான் எப்படியோ போயிட்டு போட்டோன்னு விட்டுட்டாரு. ஐஷு, கொஞ்சம் அவரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. உன்னை மலை போல நம்பியிருப்பாரு. என்ன சுச்சுவேஷன்லயும் என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட மாட்டான்னு உன்னை நம்பியிருப்பாரு. திடீர்னு நீ கிளம்புனதும் அவருக்கும் உன் மேல கோவம் வந்திருக்கும். அவர் கோவமும் நியாயமானதானே? ஆள் ஆளுக்கு அவருக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. போன்னு விட்டுட்டாலும் இப்ப என்ன தேடி வந்திருக்கலாம்ல. ஒருவேளை அவரா தேடி வந்திருந்தா என் மனசு மாறி இருக்கும். ஆனா இனிமே சொல்றேன், அவரே என்ன பார்க்க வந்தாலும் என் மனசு துளி அளவு கூட மாறாது. அவரை நான் வெறுத்ததுதான். இதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஐஷு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாத்தையும் பொறுமையா புரிஞ்சுக்கிற ஆளு, இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஆரியா, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. 2 பேரும் அதையே பேசுறதா இருந்தா நான் இங்க இருந்து வெளியே எங்கேயாவது போயிடுவேன்.